ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் ஓரநாடில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி அம்மனை தரிசித்துவிட்டு சுமார் 44 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரிங்கேரி சாரதா பீடம் மற்றும் மடத்திற்கு சென்றோம். தென்மேற்கு பருவமழை காரணமாக வழியெங்கும் மழை பொழியும் இயற்கை காட்சிகள் மிக ரம்மியமாக இருந்தன. பலரும் அறிந்த ஒன்று, ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் சனாதன தர்மம் மற்றும் அத்வைத வேதாந்தத்தை பாதுகாக்கவும் அதை பிரச்சாரம் செய்யவும் இந்தியாவில் 4 பீடங்களை நிறுவினார். அவை தெற்கில் ஸ்ரிங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம், மேற்கில் துவாரகா சாரதா பீடம், கிழக்கில் பூரி கோவர்தன் பீடம் மற்றும் வடக்கில் பத்ரி ஜோதிஷ் பீடம் ஆகும். ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்தியா முழுவதும் பயணம் செய்தபோது ஸ்ரிங்கேரியில் துங்கா நதிக்கரையில் கருவுற்ற தவளையை வெப்பமான வெயிலில் இருந்து காக்க ஒரு பாம்பு குடைபோல் காத்து நின்றதை கண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அகிம்சை என்பது ஒரு புனித ஸ்தலத்திற்கு ஏற்றது என கருதி ஸ்ரீ ஆதிசங்கரர் தனது முதல் பீடத்தை ஸ்ரிங்கேரியில் நிறுவ முடிவு செய்தார். ஸ்ரிங்கேரி விபாண்டக முனிவரின் மகனான ரிஷ்யசிங்க முனிவருடன் தொடர்புடையது. ஸ்ரிங்கேரி மடத்தின் முதல் மடாதிபதியாக ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாரை ஸ்ரீ ஆதிசங்கரர் நியமித்தார். தற்போதைய 36வது ஜகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சன்னிதானம் ஆவார். இவரது குரு ஜகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமி ஆவார். ஸ்ரிங்கேரி மடத்தின் இளைய சங்கராச்சாரியார் ஜகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சன்னிதானம் சுவாமிகள் சென்னையில் 14 நாட்கள் முகாமிட உள்ளார். பக்தர்களின் அன்பு கோரிக்கையை ஏற்று வரும் 28ஆம் தேதி மாலை காஞ்சிபுரம் வழியாக சென்னைக்கு வருகிறார். சென்னையில் தங்கி பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பின் நவம்பர் 13ஆம் தேதி திருப்பதி செல்கிறார்.
நாங்கள் சிருங்கேரி சென்ற அன்று மாலை 8:30 9:30 வரை மகா சந்நிதானம் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்த மனம் நிறைந்த காட்சிகளை தரிசனம் செய்தோம். பிறகு அவரை நமஸ்கரித்து ஆசி பெற்றோம். பின்னர் ஸ்ரீ விதுசேகர பாரதி சன்னிதானம் சுவாமிகள் தரிசனமும் அருளும் கிடைத்தன. Integrated Therapy Center presents Positive Trends in Autism. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வாரும் இரவும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும்.